Hello, welcome to my channel Statistics with Geeta. Try yourself quiz. அதனுடைய answers கொடுக்குறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து D from published thesis. உங்கள் ஆன்சர்ஸோடு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொஸ்டினுக்கு முதல்ல நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்ணோம் அசெண்டிங் ஆர்டரில். தட் இஸ் 2 3 3 4 4 4 5 6 8 9 9 10 11 15 19. இப்போ இதில் மீடியன் வந்து மிடில் வேல்யூஸ் தான், மிடில் வேல்யூ தான் மீடியன், தட் இஸ் 6 இஸ் த மீடியன். அடுத்தது வந்து மோடு வந்து அதிக தடவை ரிப்பீட் ஆகிறது தான் மோடு, தட் இஸ் 4. அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச் வந்து L மைனஸ் எஸ், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ 19 மைனஸ் 2 தட் இஸ் 17. நமக்கு என்ன கேட்டிருக்கு, மீன் ஆஃப் தீஸ் 3 ஐட்டம்ஸ். அப்போ மீன் ஈக்குவல் டு 6 + 4 + 17 ஹோல் டிவைடட் பை 3. அப்போ 27/3 which is 9. ஆன்சர் வந்து D, 9 இஸ் த ஆன்சர். தேர்ட் கொஸ்டினுக்கு மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது மீடியன் ஈக்குவல் டு மோட் + 2 மீன் ஹோல் டிவைடட் பை 3ன்னு வந்துடும். இங்கே நமக்கு மோடு 10ன்னு கொடுத்துருக்கு, மீன் வந்து 8ன்னு கொடுத்துருக்கு. ஸோ வந்து 10 + 10 + 8 வந்துடும். மீன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 4ன்னு கொடுத்துருக்கோம், அதான் 2 4s are 8. ஸோ 18/3ன்னு வந்திருக்கும், டிவைடட் பை 3, 18/3 which is 6. ஸோ ஆன்சர் வந்து சப்டிவிஷன் D, that is 6. ஃபோர்த் ஒன், அரேஞ்ச் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர், மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 2 4 6 6 7 8 9. மிடில் 2 ஐட்டம்ஸ் ஈவன் நம்பராக வரதுனால மிடில் 2 ஐட்டம்ஸ்னுடைய ஆவரேஜ் தான் மீடியன், தட் இஸ் 6 + 6 ஹோல் டிவைடட் பை 2 which is 12/2 which is 6. ஸோ சப்டிவிஷன் A, 6 இஸ் த ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் நமக்கு வந்து எக்ஸ்பார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது அண்டு ஸ்கியூனஸ் அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பாரை கண்டுபிடிக்கிறோம் கொடுத்துருக்கிற வேல்யூஸ்க்கு. ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பண்ணும்போது 60/6 which is 10. ஸோ ஒரு எக்ஸில் இருந்தும் 10 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், x மைனஸ் எக்ஸ் பார் கிடைக்கும். அடுத்தது x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இந்த x மைனஸ் எக்ஸ் பார் காலத்தை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். அதனோட சம்மேஷன் 256. ஸோ மீடியன் ஈக்குவல் டு 12 + 6, நடுவில் உள்ள 2 ஐட்டம்னுடைய டோட்டல் டிவைடட் பை 2, தட் இஸ் 18/2 which is 9. அதுக்கப்புறம் வந்து மீடியன் வந்து 9 ஆயிடுது. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n, தட் இஸ் ரூட் ஆஃப் 256/6 which is root of 44, that is 6.633. Skewness equal to 3 × x bar minus median by sigma, that is 3 × 6 minus 9 by 6.633. Simplify பண்ணும்போது -9 divided by 6.633 which is -1.357. So subdivision B, that is -1.357 is the answer. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.